அதோட பேஜ் நம்பர் என்ன? பேஜ் நம்பர் 595. உங்களோட பெயர் வசனங்களை ஸ்டார்ட் பண்ணும். சூரத்து ஷம்ஸ். أعوذ بالله ஆவுது من அல்ல, الشيطان ஆவுது அல்ல, ஆவுது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها وضحاها. والشمس وضحاها مم. والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يا يغشاها الله يا يغشاها يا. والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها سواها. ونفس وما سواها فألهمها فجورها وتقواها وتقواها بلا. فألهمها فجورها அதுல முடிஞ்சு போகுது, وتقواها முடிஞ்சு போக கூடாது. فألهمها فجورها சவுண்ட் وتقواها இல்லாம போகுது. சவுண்ட் இல்லாம போகுது பெரிய. فألهمها فجورها وتقواها. فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد حاب امم إن حابة. قد خاب وقد خاب من دساها كذبت ثمود بطغواها ربي وابلا. كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم فذم بلا. عليه فذم بلا. فدم دال دا. فدمدم عليهم ربهم بذنبهم அதெல்லாம் பெல சிஸ்டர். فسواها பிதம்பிஹிம் ஏன் அந்த இடத்துல மூச்சு போகுது.
அது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் நிப்பாடணும் சிஸ்டத்துல. ஓகே فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. அப்படி இல்லைண்டா பின்பகுதி அதுவும் பெருசாகிதென்றால் فدمدم عليهم ربهم بذنبهم فسواها. ரெண்டுக்கும் இடைப்பட்டது நிக்காமலும் நின்றும் அந்த ரெண்டுக்கும் இடப்பட்ட மாதிரி மயக்கத்துல ஓதப்படாது பெரிய விலை. சரி இப்ப நீங்க சில இடங்கள்ல அப்படிதான் விளங்குது. எந்த வசனம் இந்த ஏது வசனம் இந்த வசனம் ஆ فألهمها فجورها. நிப்பாட்டியாச்சு. கஷ்டம் அதுக்கு மேல ஓதலாம் நிப்பாட்டியாச்சு. என்ன செய்யலாம் திருப்பி அங்கால வத்தக்குவாக ஒரு சொல் தான் நிக்குது. அப்ப அந்த சொல்ல மட்டும் ஓத இயலாது. فجورها وتقواها. விஷயம் முடிஞ்சு. சரி நிப்பாட்டுறதா தெளிவாயிக்கணும், கிளியர் ஆயிக்கணும். மயக்கம் இல்ல, தெளிவா நான் நிப்பாட்டி தான் ஓதுறேன். சேர்க்கிறமா அல்ஹம்துலில்லாஹ். என்னால 7 ஒரே மூச்சில ஓதுது, நான் ஒரே மூச்சில ஓதுறேன். சரி ஆ ட்ரை பண்ணுங்க பாப்போம். திருப்பி நீங்க ஓதணும், எனக்கு 5வது வசனத்துக்கு ஓதணும். சரி ألهم حولين 5வது வசனத்துக்கு ஓதணும். பாவம் 5வது வசனத்துக்கு ஓதணும். والسماء إليه நீங்க ஓதுங்க 5வது வசனத்துக்கு ஓதணும். அதுக்கு மேல ஒன்றும் சொல்லல. நம்பர் தெரியுமா இப்ப? 5வது வசனத்துக்கு ஓதணும். والسماء وما بناها والأرض وما أرض بلى طحاها والأرض 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 وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها தப்பு. அந்த தா மேல் நோக்கி போறது பல தா அல்ல தே. وتقواها فألهمها فجورها وتقواها. ini betul. فألهمها فجورها وتقواها قد أفلح من அடுத்தது زكاها சிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே மேல் உயர்வான ஒளியை உடைய டோன்ல ஓதுறது ட்ரை பண்ண வேணாம். அப்படி ஓதுறது டயர்ட் ஆகும். பெரிய வசனங்கள்ல ஆகிற நேரத்துல ஒரு சொல் 2 சொல்லுக்கு மேல எங்களால ஓதையெல்லாம் பேத்துரும். அப்ப எங்களோட டோன் எங்களோட சப்தம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவோட பயணிச்சா மட்டும்தான் எங்களுக்கு டயர்ட் இல்லாம ரீஃப்ரெஷ் ஆகிக்கொண்டே ஓதிக்கொண்டே போயிடும். ஆமா சார், அது எப்படி எனக்கு தெரிய மாட்டேங்குது, அது எப்படி கொண்டு வர தெரியல. அது உங்களோட கையில தான் நிக்குது. இப்போ உதாரணத்துக்கு வீடுகள்ல சத்தம் போட்டு பேசுறாங்களுக்கு மெதுவா பேசுறது கஷ்டம், அப்படிதானே? ஆமா சார். சத்தம் போட்டு 2 3 வீடு சாண்டியும் அவங்களோட சத்தம் கேட்கிற மாதிரி வீட்டுல பழகினாங்களுக்கு அவங்களோட வீட்டுக்குள்ள மாத்திரம் சவுண்ட் கேட்கிற மாதிரி அவங்க பேசுறது கஷ்டம். ஆனா அது பழகிக்கொண்டா நிறைய மனித சக்திகளை நாங்க சேமிக்கலாம். இந்த எங்கட எனர்ஜியை நாங்க சேமிச்சு கொள்ளலாம். ஏன்னா அது குர்ஆனு ஆமா கூட சார். இருக்கிறது நிறைய நிறைய பேர் வந்து எமோஷனல் ஆகுற, கத்தி பிரட்டி கொண்டு உலகத்துக்கு வெடிக்கிறதுக்கு ஓத போற. உண்மையில நன்மை என்கிறது சாதாரண டோன்ல ஓதுற ஆளுக்கும் அதே நன்மை தான், கத்தி ஓதுற ஆளுக்கு நன்மை தான். சரியா? உச்சரிப்புல தான் ஒவ்வொருத்தரை படித்த தரஜாக்கள் கூட்ட சான்ஸுகள். அப்ப சரி நாங்க என்ன செய்யணும் என்றால் எங்கட ரீஃப்ரெஷ் நாங்க தான் வச்சுக்கிறோம். நான் இப்ப இப்ப எனக்கு இந்த சவுண்டுக்கு மேல இப்ப எனக்கு இப்ப எங்களுக்கு விளங்கும் தனிப்பட்ட ரீதியில நான் இந்த சவுண்ட்ல ஓதினா எனக்கு உண்மையில 2 வசனம் ஒரு பக்கம் ஓத போக நான் டயர்ட். அப்படின்னால் அப்படின்ற அர்த்தம் நான் இன்னும் என்னைய கண்ட்ரோல் பண்ண வேண்டிய, கட்டுப்படுத்த வேண்டிய, கொஞ்சம் அமைதிப்படுத்த வேண்டிய இடத்துக்கு நான் போக வேண்டியதுன்னு அர்த்தம். அது இப்ப நீங்க ஓதுறத பார்க்கக்கூட விளங்குது எனக்கு. நீங்க
அப்படியே கூடிக்கொண்டு தான் போறீங்க. உங்களோட டோன் வந்து எப்பயும் டோனுங்கிறது ஆமா. இப்படி இயக்கப்படாது. அது போல டோன் ஈக்கணும், சரி. மேலுக்கு போகணும், திருப்பி கீழுக்கு வரணும், திருப்பி பேலன்ஸ் ஆகிக்கொண்டு இப்படி வரணும், திருப்பி மேலுக்கு போகணும், திருப்பி பணியணும், திருப்பி பேலன்ஸ் ஆகணும், திருப்பி நேராக போகணும், திருப்பி கொஞ்சம் மேலுக்கு எழுப்பணும், திருப்பி கொஞ்சம் கீழுக்கு வரணும், திருப்பி பேலன்ஸ் ஆகிக்கொண்டு கொஞ்சம் நேரத்துக்கு போகணும், இப்படி இப்படி மாறி மாறி போகணும். அப்ப என்ன செய்ய வேண்டாம், எங்களுக்கு டயர்ட் ஆக மாட்டோம். ஆமா சார். இப்ப பாருங்க, இதுல எப்படி பேலன்ஸ் ஆகுது பாருங்க. எனக்கு நான் லோ சவுண்ட்லயும் மோதிக்கிறேன், திருப்பி கொஞ்சம் ஹை சவுண்ட்லயும் மோதுறேன், திருப்பி லோ சவுண்டும் மீக்குது. இடப்பட்ட இடங்கள்ல பேலன்ஸா நார்மலா ஓதி கொண்டு போற இடங்களும் மீக்குது. விளங்க சொல்றது, இதை நாங்க தான் ஐடியா எடுக்கணும். ஓகே, இப்படிதான் வரும் என்ற விஷயத்த. இப்ப நீங்க இந்த சரி. இந்த அல்ஹமஹா ஓது நேரம் அது நல்லா விளங்குது. கட்டி ஃபல்ஹமஹாண்டு போறஹா அதை விட பெரிய ஹாவா ஃபுஜூரஹா போகுது, அதை விடவும் பெரிய ஹாவா தக்குவாடஹா வந்து முடியுது. ஆனா இதை நீங்க எப்படி மாத்தலாம்? உதாரணத்துக்கு இந்த இந்த மாத்தலாம் எப்படி? فألهمها அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ஃபுஜூரஹா அதை விட கொஞ்சம் கூட்டி, ஸ்டார்டிங் குறைக்கிறோம், அதை விட கொஞ்சம் கூட்டி, திருப்பி தக்குவா என்ன செய்யலாம், திருப்பி குறைக்கணும். وتقواها குறைச்சிட்டோம். எப்படி பாருங்க, فألهمها فجورها وتقواها. முதல் பகுதி பேலன்ஸ், ரெண்டாவது பகுதி உயர்வான ஓசை போகுது, பேலன்ஸ் அப்படி பணிஞ்சிட்டு கீழே வந்துட்டு. அப்ப வசனம் முடிய போகல நான் என்ன செய்வோம், ஃப்ரெஷ் ஆகிறோம், அடுத்த வசனத்தை நார்மல் ஸ்டைல்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு. நீங்க தப்புவாகங்கிறத உயர்வான அந்த ஸ்டைல போய் நிப்பாட்டமெண்டா அடுத்தது என்ன செய்யணும், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தான் போகணும், மேலே தான் போகுது. இப்போ ஃபல்ஹமாக முடிக்கிறீங்க, ஃபுஜூராக இன்னும் கொஞ்சம் போகுது, வத்தக்குவாக இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டினா திருப்பி கீழே பணி இயலாது, என்ன செய்யும், அப்படி மேலே மேலே தான் போகுது. எனவே இப்படி போறதால யங்காய்க்கிற யூத்தாய்க்கிற ஆக்களுக்கே 2 வருஷத்துக்கு மேல ஓதுறதுக்கு அவங்க ரெடி இல்லைண்டா. நீங்க இடையில முட்டி மோது சரி, நியாயம் அது, அதை மறுக்கல. உங்களுக்கு கட்டாயம் முட்டி மோதுவீங்க, அதான் நடக்குது உங்களுக்கு. ஆமா சார். சரி, இப்ப நீங்க அதுதான் எனக்கு சொல்லுங்க. தெரிய மாட்டேங்குது சார். நான் வந்து தனியா ட்ரை பண்றேன், அப்படிதான் வருது. ரொம்ப இந்த சவுண்ட் எல்லாம் அப்போது சொல்ல வருது. இல்ல, நீங்க எப்படி செய்யணும், உங்களோட மைக்க கொஞ்சம் பண்ண பக்கத்துலயோ அல்லது அதுக்கான ஒரு ஏற்பாடை செஞ்சுட்டு, உங்களுக்கு பிரச்சனை வந்து நீங்க ஓதுறது எங்களுக்கு கேட்கணும் தானே பிரச்சனை. நீங்க நினைக்கிறீங்க நீங்க ஓதுறது எங்களுக்கு கேட்குது இல்ல, சத்தமா ஓதணும் என்று யோசிக்கிறீங்களா? ஆமா சார். எஸ், அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க உங்களோட போனை பார்த்தோ டிவைஸை பார்த்து நீங்க ஓதுறீங்களே, அது உங்களுக்கு சைட் சப்போர்ட் தானே. ஆமா சார். நீங்க விலை விட்டா நாங்க திருத்துறோம், அந்த திருத்துற டைம் மட்டும் நாங்க என்ன செய்யல, கீறினா கொண்டால் எழுதினால் எடிட் பண்ணா மட்டும் நீங்க பாக்குறீங்க. மற்றபடி உங்களோட ஸ்டார்டிங், உங்களோட பேஜ் நம்பர் சரியா, உங்களோட சூரோட பேர் சரியாங்கிறது பார்த்து கொள்றீங்க. அது வேற ஒன்றும் பாக்குறீங்க இல்லையே. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, உங்களோட டிவைஸை கொஞ்சம் உங்களுக்கு கிட்ட வச்சுக்கொண்டு அதுல மைக்க கொஞ்சம் சரி செஞ்சுட்டு நீங்க ஒரு நார்மலான சப்தத்துல ஓதி பாருங்க எங்களுக்கு எப்படி கேக்குது. ஓகேண்டா நீங்க அப்படி ஃபாலோ பண்ணுங்க. நானே டிவைஸ் வச்சு பிராக்டிஸ் சார். அதாவது முதலாவது நீங்க இன்னொரு டிவைஸோட கனெக்ட் பண்ணி ஜூம்ல நீங்க சவுண்ட் செக் பண்ணணுமே. இப்ப நீங்க எனக்கு கேட்காம நீங்க மெதுவா ஓதினா அது பெரிய பிரச்சனை போயிடும். நீங்க பேசுறது ஓதுறது எங்களுக்கு, இப்ப நான் வந்து உங்களோட பேசுறேன்னு கத்தி பெரட்டி கொண்டு பேசல, நான் உங்களுக்கு மட்டும்தான் பேசுகிறது விளங்கும். ஏண்ட ரூமுக்கு எங்க சவுண்ட் வெளியே மிச்சம் பெரிய அளவுல கேட்காது. ஏன்னா நாங்க எங்க டிவைஸ் அப்படி செட் பண்ணிக்கிறோம். இல்லாட்டி எங்களுக்கு இல்லாட்டி 2 கிளாஸ் போல் நான் டயர்ட் ஆயிடும். அப்ப நீங்களும் நாங்க உங்களோட ஓதுறது நான் கேட்கத்தான் செய்யறோம். நீங்க அப்படி இல்லையே, வந்து 20 மினிட்ஸ் உட்காந்து ஓதுதானே செய்ய போறீங்க. அப்ப கொஞ்சம் சவுண்ட கொஞ்சம் மேனேஜ் பண்ண வேண்டிய தேவைதான் நிக்கிறேன். அடுத்து செல்பா நீங்க ஓதுன நேரத்திலையும் உங்களோட வாயிலிருந்து வெளியால சத்தம் போயிட்டு ஓதணும், ஆனா டயர்டாகப்படாது. அதுக்கு நீங்க உங்களோட கண்ட்ரோல் பண்ணி ரெடி ஆகும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பின்னால நான் உங்களோட பாடத்துல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸாக ஒரு தவறா நான் பார்ப்பேன், கத்தி ஓதுறது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.